என்னையும் எத்தனையோ பேர் அறிமுகப்படுத்திருக்காங்க. நான் எப்படி தலைக்கோடு எடுத்திருக்கேன்னு பார்த்து அறிமுகப்படுத்தின ஒரே மேடை இந்த மேடை. தலைக்கோடு எடுத்தது நீங்க என்ன சொல்லுவீங்க? வகுடுன்னு சொல்லுவீங்களா? வகுடு. உச்சின்னு சொல்லுவீங்க. உச்சி ஏன் எடுக்கிறோன்றதுல பல காரணம் இருக்கு, அவங்க சொல்ல முடியாது. அவங்க அவங்களுக்கு வாய்ச்ச முடி எப்படி இருக்கோ அப்படித்தான் உச்சி எடுக்க முடியும். அவங்க இடது கை பழக்கம் உள்ளவர்கள் தான் வலது கையில வாட்ச் கட்டுவாங்க. பெரும்பாலும் இடது கை பழக்கம் உள்ளவர்கள் தான் வலது கையில வாட்ச் கட்டுவாங்க. எம்ஜிஆர் வந்து வலது கையில தான் கட்டினார். அதற்கு ஒரு சில தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். சில பேர் ராசின்னு கூட நினைச்சிருக்கலாம். பெரும்பாலானவர்களை வைத்து தான் நான் பேச வேண்டும், விதிவிலக்குகளை வைத்து அல்ல. ஏன் அப்படி? அந்த உச்சி எடுக்கிறத பத்தி அவர், வகுடு எடுக்கிறத பத்தி அவர் சொன்னது போது எனக்கு அதுலயும் ஒண்ணு தோணுச்சு. எங்க வீட்டுல 3 பொம்பளை பிள்ளைங்க, நானே எங்க அக்கா 2 பேர். ஒரு காலத்துல எங்களுக்கெல்லாம் கால் மட்டும் முடியுது. என்ன கேலிய சிரிக்கிறீங்க? நான் என்ன நாகர்கோயில்காரியா நல்ல தண்ணி கிடைக்க? அதனால சென்னைக்காரங்க. அங்க 3 பேருக்கும் எங்க அம்மா வந்து 3 பேரையும் பிள்ளைங்களை வந்து வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு தலைமுழுக வச்சுட்டு கோடு எடுப்பாங்க, வகுடு எடுப்பாங்க. வகுடு எடுத்து நான் பலமுறை பார்த்து எனக்கு சரியாவே வராது, கோணல் ஆயிரும். எப்படி வகுடு எடுத்தாலும் கோணல் ஆயிரும். அப்புறம் எங்க அம்மாட்ட கேட்பேன், எப்படிமா நீ மட்டும் இப்படி சீப்பை வச்சு கரெக்டா வகுடு எடுக்கிற, நான் எடுக்கும்போது கோணலா வருதுன்னு எங்க அம்மாட்ட கேட்டேன். எங்க அம்மா அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. நீ சீப்பை வச்சு வகுடு எடுக்கிற போது எதை பாப்பன்னு கேட்டாங்க. கண்ணாடியை பாக்குறேன். எதை பாப்ப? கண்ணாடியில எதை பாப்ப? சீப்பை பாப்பேன். லூசு, சீப்பை பார்க்க கூடாது, அந்த வகுடு எங்க முடியுதோ அந்த இடத்த பாரு, சீப்பு தானா அங்க போகும்னு எங்க அம்மா சொன்னாங்க. இது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழி. போக வேண்டிய இடத்தை பாருங்கள், வழி தானாகவே அமையும். வழியை பார்த்து கொண்டே இருந்தால் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது.